கொடுக்கவே மாட்டோம். நீங்க இப்ப 2 வருஷம் ஏன் இல்ல நீங்க ரைட் சார் நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க. நிறைய கேள்வி முக்கியமான முடிச்ச உடனே நேரா உங்கள்ட்ட வரேன். முக்கியமான கேள்விகளுக்கு எல்லாம் அக்னேஸ்வரன் நிறைய கேள்வி எழுப்பி இருக்காரு. இல்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, சும்மா இவங்க சொல்றாங்க கள்ள கூட்டணின்றாங்க. என்றைக்கு அமலாக்கத்துறை அதிமுக ஊழலிலே ஊறி திளைத்த அதிமுக அமைச்சர்களை கைது செய்கிறதோ அன்னைக்குதான் கூட்டணி கிடையாதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து குட்கா வழக்காக இருக்கட்டும், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான 100 கோடி நில அபகரிப்பு வழக்காக இருக்கட்டும், எல்லா அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு இருக்கு. அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது, எஃப்ஐஆர் போட்டா போதும், நாங்கள் வந்து அவர்களை கைது செய்து விடுவோம்ன்றாங்க. இதுலலாம் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடக்கவே இல்லையா? அவங்களுக்கு மட்டும் என்ன, அவங்களுக்கு மட்டும் ஏன் சகாயம் செய்கிறது அமலாக்கத்துறை? இப்ப எல்லா திமுக அமைச்சர்கள் மேல எல்லாரையும் சம்மன் கொடுத்து எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறீங்களா, சித்திரவதை செய்கிறீர்கள் அல்லவா? யாராவது ஒரு அதிமுக அமைச்சர் அமலாக்கத்துறையால சம்மன் பண்ணிருக்காரா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல சரவணன்? என்ன அதிகாரம் இருக்கிறது? டிவிஎஸ் இருக்கு. ஆமா பண்ணிட்டு இருக்குமே, எல்லாரும் வழக்கு போடுங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? சாதாரண வழக்கா? 100 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்திருக்கிறார். அவரை கைது செய்தார்களா இல்லையா? மற்ற வழக்குகள்ல அந்த விசாரணை அதிகாரிகள் எல்லாம் பல வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. என்றைக்கு அதிமுக அமைச்சர் பேசும்போது அவர் பேசுங்க. அதே போல ஆளுநர் இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்தாரு, ஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு அவர் அப்படியே தன்னிச்சையாக முடிவு தமிழ்நாடு கேபினட் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஏன் போடாம வச்சிருக்காரு? இதுதான் கள்ள கூட்டணி என்று சொல்கிறோம். அதனாலதான் அவர்களால வந்து பாஜகவை முழு மனதோடு எதிர்க்க முடியவில்லை. ஒரு பல விமர்சனங்களை வைத்திருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும். நீங்க அருமையான சொன்னீங்க. சாதிவாரி கணக்கு ஆய்வு என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையா என்பது முக்கியமான கேள்வி. எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா once for all everything is settled. இவங்க என்னவோ திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிரானதுன்னு போல பொய்யான பிம்பத்தை வேண்டுமென்றே உருவாக்க முயல்கிறார்கள். நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அதை வந்து 2024 எலெக்ஷன்ல அதை ஒரு முக்கியமான இதாவே வைச்சோம். அதையும் தாண்டி இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், இதை வந்து 1 லட்சம் பேருக்கு தானே, 1 கோடி பேருக்கு தானே கொடுத்திருக்கீங்க, அதற்கு மேல யாருக்குமே கொடுக்கலையே, 2 வருஷம் கொடுக்கலையே, நீங்கள் சொத்து வரியை உயர்த்தி விட்டீர்கள், இதை பண்ணிட்டீங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லா விமர்சனங்களையும் எங்க வச்சாங்க? 2024 தேர்தலில் தான் வச்சாங்க. நம்ம இன்னும் 4 மாசம் கூட ஆகல. ஒரு முக்கியமான செய்தி, பிரேக்கிங் நியூஸ் பாத்துருவோமா? பாத்துடலாம் ப்ளீஸ். அதுவும் விவாதத்துக்கு பயன்படலாம், நல்ல விஷயம் தான் அது. சரி, அது செய்தி மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க அதை ரெடி பண்ணல போல இருக்கு. யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒர்த் 63,246 crores. அதுக்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. எஸ், நீங்க இப்போ இதை யார் போராடி பெற்றிருக்கிறா? இது 2024 அந்த 2024 தேர்தலிலே இதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றியது யாரு? தமிழ்நாட்டுடைய முதல்வர். எல்லா இடத்திலையும் இத போய் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதின்னு சொல்லி பேசினது யாரு? தமிழ்நாட்டுடைய முதல்வர். அந்த போராட்டத்தின் பலனாக, அந்த வந்து ஒரு சஸ்டெயின்டு கேம்பெயினின் பலனாக இன்னைக்கு வேற வழியே இல்லாம திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? வந்து இங்க அப்படியே அப்பட்டமாக வேற மாதிரி பேசிட்டு போனாங்க. இல்ல இது வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இப்ப சொல்ல வேண்டியதானே திருமதி நிர்மலா சீதாராமன், ஏன் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? தமிழ் பள்ளிகளுக்கான நிதியும் வந்துருமா? கண்டிப்பாக வந்தாக வேண்டும். அதுதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், மக்கள் குரல் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். மக்களிடையே பாஜக செய்யக்கூடிய வஞ்சகங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு உரைக்கும். அந்த அடிப்படையில் இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். இதுல நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். அக்னேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பாஜக தலைவர்களை அழைப்பது அல்லது ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது கடந்த ஆண்டுகள் இல்லாமல் புதிதாக இருக்கிறதுங்கிறதுலேருந்து இப்போ திமுக ஒரு அணுகுமுறை மாற்றத்தை சந்திக்கிறதா? கட்சியாக நாங்கள் எதிர்க்கிறோம், நிர்வாக ரீதியாக ஒரு இணக்கம் தேவைப்படுகிறதுங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது என்ன ஸ்டாண்ட்? அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு நாகரிக அரசியலே இல்லை, பேசிக் கர்ட்டசிஸ் were not extended அப்படின்றது வந்து எல்லாருடைய அங்கலாய்ப்பாக இருந்தது. அதை மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவங்கள நீங்க கூப்பிட்டு இதுக்கு வாங்க, பதவியேற்பு விழாக்கு வாங்கன்னு சொல்லி 10வது இடத்துல ரோல உட்கார்ந்தாலும் அதை வந்து மக்களுக்காக அதை ஏற்றுக்கொண்டு செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது போனது யாருன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர். நாகரிக அரசியலுடைய வெளிப்பாடு. கொள்கையில எந்த சமரசமும் கிடையாது.